Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தண்ணி ரிலேட்டடா இருக்கிற வார்த்தைகள் என்னலாம் அப்படின்னு தான். டெய்லியும் நம்ம தண்ணி யூஸ் பண்றோம். சோ இந்த 7 வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Let's get started. First வார்த்தை pour. To pour அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, இந்த ஊத்துறதை தான் நம்ம வந்து pour அப்படின்னு சொல்றோம். So the first example, she was pouring water into the bottle. So தண்ணி அவ பாட்டில்ல ஊத்திட்டு இருந்தா அப்படின்னு past tenseல சொல்லுது. She was pouring water into the bottle. ரெண்டாவது வார்த்தை sink. Sink அப்படின்னா நம்ம சில பொருட்கள் தண்ணிக்குள்ள போட்டா முங்குல, அதை தான் நம்ம வந்து sink அப்படின்னு சொல்லுவோம். So for example, iron sinks in water. Iron இரும்பு தண்ணிக்குள்ளார மூழ்கும், அதுதான் இதோட அர்த்தம். சோ நம்ம எப்பவுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிங்க் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோமா, இம்மீடியட்லி அதை இன் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஆன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இன் வாட்டர் அப்படின்னா தண்ணிக்கு உள்ளார அப்படின்னு அர்த்தம், ஆன் வாட்டர்னா மிதக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மிதக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா float. float அப்படின்னா மிதக்கிறது. அதுக்கான எக்ஸாம்பிள், wood floats on water அப்படின்னா மரத்தொண்டு தண்ணியில மிதக்கும் அப்படின்னு அர்த்தம். And in your example, she was trying to float on water. So swim பண்ண படிக்கிறவங்க சிலவங்க வந்துட்டு தண்ணி மேல அப்படியே மிதந்து கிடக்கிறதுக்கு வேண்டி ட்ரை பண்ணுவாங்க. So அததான் she was trying to float on water அப்படின்னா அவ தண்ணி மேல மிதக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தம். நாலாவது வார்த்தை slop. slop அப்படின்னா தண்ணி சாதாரணமா நம்ம ஊத்தும் போது ஓவர்ஃப்ளோ ஆகும்ல, சோ இந்த தண்ணி நிறைஞ்சு வழியறத தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல slop அப்படின்னு சொல்லுவோம். So for example, the tank was slopping அப்படின்னா டேங்க் வந்து தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ டேங்க்ல இருந்து தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் the tank was slopping அப்படின்னா the tank was overflowing, அதுதான் இதோட அர்த்தம். அஞ்சாவது வார்த்தை ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா நம்ம தண்ணி எப்படி தெளிச்சு விடுவோம்ல, அதை தான் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், we sprinkled some water as she fainted. ஸோ இதோட அர்த்தம் ஃபெயிண்ட் அப்படின்னா மயக்கம் போடுறது. ஸோ அவன் மயக்கம் போட்டனால அவன் மேல நாங்க தண்ணி தெளிச்சோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆறாவது வார்த்தை ஸ்பிளாஷிங். ஸ்பிளாஷிங் அப்படின்னா நம்ம அப்படி பூல்ல தண்ணி இப்படி தட்டி தட்டி விளையாடும்போது இப்படி தெரிக்கல, ஸோ அந்த தெரிக்கிறத தான் நம்ம வந்து ஸ்பிளாஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ஸ்டாப் ஸ்பிளாஷிங் வாட்டர் ஆன் மீ. ஸோ ஸ்டாப் ஸ்பிளாஷிங் வாட்டர் ஆன் மீ அப்படின்னா என் மேல தண்ணி தெரிக்கிறத நிறுத்து. அப்புறம் பூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் ஸ்பிளாஷிங் வாட்டர் ஆன் மீ, தண்ணி தெரிக்கிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். அண்ட் த ஃபைனல் வேர்ட் drown. drown அப்படின்னா மூங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்க்குக்கும் ட்ரௌனுக்கும் என்ன அப்போ வித்தியாசம் அப்படின்னா, சிங்க் அப்படின்னா ஒரு பொருள் போட்டா அது மூழ்கிறது நம்ம வந்துட்டு சிங்க் அப்படிம்போம். ட்ரௌனிங் அப்படிங்கிறது மூச்சு திணறி நம்ம உள்ள இப்படி தண்ணிக்குள்ளார போறோம்ல, இதை தான் நம்ம வந்து ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவோம். So இதுக்கான எக்ஸாம்பிள், the dog saved the girl from drowning into water. ஸோ இதோட அர்த்தம், அந்த குழந்தை தண்ணிக்குள்ளார மூழ்கிறதுல இருந்து, அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளார மூழ்கிறதுல இருந்து அந்த நாய் அவளை காப்பாத்திச்சு. ஸோ அந்த மூழ்கிறத நம்ம வந்துட்டு மூழ்கி மூச்சு திணறி மூழ்கிறத நம்ம ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி மூழ்கிறதுக்கு நம்ம எப்பவுமே இன் வாட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னு மறக்காதீங்க. அண்ட் மிதக்குது அப்படின்னா ஆன் வாட்டர், அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 7 வார்த்தைகள் தண்ணி ரிலேட்டடாக இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா do not forget to subscribe to my channel. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். Thank you for watching. Bye.